கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக, தயவுக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கும்போது, இது எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, யோனா தேவனுடைய சத்தத்தை மீறி ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போகாமல் வேறு ஒரு இடத்திற்கு போகிறார். தன் விருப்பத்தின்படி, தன் சித்தத்தின்படியாக ஒரு இடத்தை தீர்மானிச்சு அந்த இடத்துக்குள்ள அவர் போகிறார். அவரை தேவன் தன்னுடைய சித்தத்திற்கு திருப்பும்படியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடலிலே அனுமதித்து, அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை பாதுகாக்கும்படிக்கு, அவரை தான் முன்குறித்த இடத்திற்கு கொண்டு போகும்படிக்கு ஒரு மீனை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து யோனா ஜெபித்த ஒரு ஜெபம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அதை இந்த யோனாவை போல ஆண்டவருடைய சித்தத்தை மீறி, எனக்கு என் வாழ்க்கை, என்னுடைய காரியத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை மீறி நீங்கள் போயிருப்பீர்களானால், அதனால ஒரு சில போராட்டத்தின் மத்தியில் நீங்க சிக்கி இருப்பீங்க. இந்த நேரத்துல நான் கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரா? நான் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி போயிட்டேன், பாவத்துல விழுந்துட்டேன், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில நீங்க நின்றுட்டு, இந்த நேரத்துல என் ஜெபத்தை என் தேவன் கேட்பாரா? ஆண்டவர் என் சத்தத்துக்கு பதில் கொடுப்பாரா? இந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு எடுப்பாரான்னு சொல்லி ஒரு கேள்வியோட நீங்க நிப்பீங்க அப்படின்னா, நான் பாவமான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டேன், அல்லது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டேன், நான் ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில நீங்க நிப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம், நீங்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை, அதனால ஆண்டவரை விட்டு பின்மாறி போனதுனால சில போராட்டத்தின் மத்தியில் நீங்க நிக்கிறீங்கன்னா, இந்த யோனா கூப்பிட்டதை போல நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் வைத்து அந்த நிலைமையில இருந்து அந்த மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்க நிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு தான் பேசுகிறார். நான் நிக்கிற சூழ்நிலைமை வேற, ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை விட்டு நான் வழி விலகிட்டேன், நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டேன், ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லி இப்ப நான் கூப்பிட்டேன்னா என் ஆண்டவர் என் சத்தத்துக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல யோனா தேவ சித்தத்தை மீறி தான் போனார். மீறி போகும்படிக்கு ஆண்டவர் அவரை விட்டுறல. அந்த மீனை அனுமதித்தது எதுக்கு அப்படின்னா, அவரை தன் பக்கமாய் திருப்பி கொண்டு போகிறதற்கு, அவர் என்ன முன்குறித்து வைத்திருந்தாரோ அந்த திட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்காக தான் அந்த மீனை தேவன் அனுமதித்தது. நீங்க நினைக்கிறீங்க உங்க போராட்டமும் பிரச்சனையும் என்ன ஒருவேளை ஆண்டவர் தண்டிக்கிறதுக்காக, ஆண்டவர் சிக்ஷிக்கிற தேவன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு அப்படின்னா, அன்றைக்கு இந்த மீனை தேவன் யோனாவினுடைய வாழ்க்கையில அனுமதித்தது அவருக்குன்னு முன்குறிக்கப்பட்ட நினிவேக்கு அவரை கொண்டு போகணும், அவ்வளவுதான். அதற்காக தான் அந்த மீனை தேவன் அனுமதித்தார். ஆனா அந்த மீனின் வயிற்றுல போகும்போது அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்ப நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், ஆனா இந்த சூழ்நிலையிலே என் சத்தத்துக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ உலக வாழ்க்கைக்கு போயிட்டீங்க, ஆண்டவருடைய அன்பை விட்டு எவ்வளவோ தூரத்துக்கு போயிட்டீங்க, ஒரு காலத்துல உண்மையா இருந்த ஆளு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டீங்க. அதற்கு ஆண்டவர் என்ன செய்யற, இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில ஒரு மீனை அனுமதிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களை ஆண்டவருடைய பக்கமா திருப்புறதுக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இப்போ அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, இந்த சூழ்நிலைமையில நான் கேட்டா என் சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறது. ஐயோ, ஆண்டவருடைய அன்பை மீறி நான் வந்துட்டேன், நான் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோட இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரான்னு நீங்க ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு யோனாவினுடைய சத்தத்தை கேட்ட தேவன் இன்னைக்கு உங்க சத்தத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நீங்க வழி விலகிட்டீங்க,
பரவாயில்ல, மீண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்கல்ல, அந்த சத்தத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த யோனாவுக்கு ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றணுமோ அவருடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல சொல்லப்படுற வார்த்தையின்படி யோனாவினுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஏன்னா தேவ சித்தத்தை மீறி போன யோனாவினுடைய காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். ஒருவேளை நான் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி நான் போயிட்டேன், ஆண்டவருடைய திட்டத்தை நான் மீறி போயிட்டேன்னா, அந்த உடஞ்ச இருதயத்தோட இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்குறீங்க. அந்த உடஞ்ச இருதயம் தான் ஆண்டவருக்கு வேணும். ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறம்பே தள்ளாத ஒரு தேவன். அதனால நிச்சயமாய் உங்க காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல அவர் அறிக்கை பண்றதை பார்க்கும்போது, என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க சத்தத்தையும் கேட்கிறாருங்க. உங்களுக்கு எப்படி விடுதலை ஆக்கணுமோ, உங்களை எப்படி ஒருப்பட்ட காரியத்துக்குள்ள நீங்க கொண்டு வரணுமோ, ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். திரும்ப உங்க வாழ்க்கையை கட்டுவார், திரும்ப உங்க வாழ்க்கையை புதுப்பிப்பார். பழையபடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். பழையபடி நீங்க திரும்ப வர ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒட்டஞ்சு போய் நீங்க கதறீங்கல்ல, ஆண்டவர் விருப்பப்படுறது என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தை நீங்க மீறி போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க உண்மையா மனம் திரும்புறீங்களா, ஏதோ சும்மா பேருக்காக யாரோ நம்ம பாக்குறாங்க, 2 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு அல்ல, உண்மையாக மனம் திரும்புதல். அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது ஒட்டச்சிட்டு வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு வேல்யூ ஜாஸ்தி. நீங்க வழி தப்பிட்டீங்க, வழி தவறி போயிட்டீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். அதுக்கு ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. உங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாதை ஆண்டவர் நியமிச்சிட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்துற விதம் எப்படின்னு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நிக்கிறேன், என் சத்தத்தில் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். ஏன்னா ஆண்டவருக்கு அந்த ஒட்டஞ்சு போன இருதயத்திலிருந்து வரக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் ஒரு நாளும் கீழே தள்ளவே மாட்டார். நீங்க இடறிட்டீங்க, பரவாயில்ல, திரும்பவும் ஆண்டவரை நோக்கி பாக்குறீங்கல்ல, அந்த ஒட்டஞ்சு போன இருதயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்கா ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி நீங்க இல்லையே, உண்மையா ஒட்டஞ்ச இருதயத்தோட. ஏன்னா நமக்கு சில காரியம் ஆகணும்னே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரொம்ப நல்ல ஆளாயிட்டேன், நான் அப்படியெல்லாம் ஆண்டவர் சித்தத்தின்படிதான் அப்படிங்கறத சில பேர் ஃபேக்கா காண்பிக்கிற ஆள் இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. ஆனா உங்க இருதயம் ஒட்டஞ்சு வரக்கூடிய கண்ணீர் தான் அதுக்கு அடையாளம். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் பின்னாடி தள்ளவே மாட்டார். அப்படி அந்த நொறுங்குண்ட இருதயத்துல அந்த கண்ணீர்ல இருந்து வரக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே, நான் உன் ஜெபத்தை தள்ளல. நீங்க வழி தப்பி போனதுதான். ஆனா திரும்ப வந்தீங்க பாத்தீங்களா ஆண்டவர்கிட்ட. என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த ஒட்டஞ்சு போன கண்ணீர் இருக்குல்ல, அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, உங்க ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பாருங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா ஒட்டஞ்சு போன இருதயத்திலிருந்து வர்ற கண்ணீரை ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இனி நான் இடற மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் இடறி போக மாட்டேன். மீண்டுமா என் வாழ்க்கையை, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. அதை நான் பிடித்து கொண்டு அதன்படி நடக்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நிற்கிற ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் யோனாவை போல வழி தப்பி போன ஒரு நிலைமையில நின்று இப்போ உங்களை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவரை. ஆனால் அவங்க இருதயத்துல ஒரு கலப்பம், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவருடைய அன்பை தூக்கி போட்டுட்டு நான் போயிட்டேனேன்னு சொல்லி இருதயம் ஒட்டஞ்சி அழுது கொண்டு உங்க சமூகத்துல நிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைங்களை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான விதமாக அந்த பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லா தடைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறட்டும். நீங்க திரும்பவுமாய் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீங்கிறத அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நிரூபிச்சு காட்டுங்கப்பா. அதற்கு இருக்கிற தடைகள் மாறட்டும், அதற்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். அந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்கிறத கர்த்தர் ஒரு அடையாளத்தோடு காண்பீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த அடையாளத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க காண்பிச்சு உங்க பிள்ளைங்களை நீங்க மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பார்த்து கொள்ளுவீராக. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.